ஒரு சாதாரண மனிதனுக்கு பேய் பிடிக்குதுன்னா அதை கண்டிப்பா நம்ம மூவிஸ்ல மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா மூவிஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் அதை நாங்க தயாரிக்கிறோங்கிறத சொல்றாங்க. அப்படின்னா மனிதனுக்கு பேய் பிடிக்கிறது உண்மையே அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அது மாதிரி சில காட்சிகள் இன்டர்நெட்ல நிறையவே வைரல் ஆகுது. ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி பார்க்கிறதுக்கு வித்தியாசமா அதே சமயத்துல பயங்கர சத்தம் போட்டுக்கிட்டு அந்த கிளாஸ் ரூம்ல இருந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியரா இருக்கட்டும் இல்லனா சக மாணவிகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணுக்கு என்னதான் நடந்துச்சுங்கிறத பாக்குறாங்க. ஆனா வித்தியாசமா நடந்துக்கிற இந்த பெண்ணோ பார்க்கிறதுக்கு பயங்கர சத்தம் போட்டுக்கிட்டு விகாரமா தான் இருந்திருக்காங்க. இந்த மாணவி எதற்காக இந்த இடத்துல இப்படி பண்றாங்கிறது தெரியல. ஆனா இவங்க கண்டிப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒண்ணு மூலமா தான் பாதிக்கப்பட்டிருக்கணுங்கிறத சொல்றாங்க. இதன்படி இந்த சம்பவம் நெட்டிசன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. பேய் சம்பந்தப்பட்ட காட்சியா இருக்கட்டும் இல்லனா அமோனிஷியா சம்பந்தப்பட்ட காட்சியா இருக்கட்டும் இதெல்லாம் வெளிநாடுகள்ல மட்டும்தான் சிக்குதா, நம்ம ஊர்ல கிடையாதா அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்படின்னா நம்ம நாட்டுல எல்லாம் பேயே இல்லையா அப்படி சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ஊர்லயும் சில அமோனிஷியா காட்சிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்தியால புனேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவிக்கு பேய் பிடிச்சதா நம்பி இருக்காங்க. இது மட்டும் இல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களும் பார்க்கும்படி அந்த இடத்துல மிதந்து இருக்காங்க. கண்டிப்பா இந்த பெண்ணுக்கு மனநல கோளாறு ஏற்பட்டிருக்கலாங்கிறத நீங்க நிறைய பேர் சொல்லலாம். ஆனா எந்த ஒரு சாதாரண பெண்ணும் அந்த இடத்துல மிதக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அப்புறம் சக மாணவ மாணவிகள் எவ்வளவுதான் சேர்ந்து அந்த பெண்ணை கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த பெண்ணை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியல. ஆனா பட்டப்பகலே நடந்த இந்த சம்பவம் பார்க்கிற எல்லாரையும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. இந்தோனேஷியா நாட்டில் பேய் பிடிச்சதா சொல்லப்படுற ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய சடங்கு முறையை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா பேய் பிடிச்சதா நம்பப்படுற ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடியவங்களாம் யாருங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு இடத்துல இருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு அப்படியே இவங்க ஒரு சாதாரண பெண் மாதிரி இல்லாம டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இது கூடவே இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலா தான் இருந்திருக்கு. இந்த வீடியோவை உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த பெண்ணுக்கு 2 பற்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய நாக்கு பாத்தீங்கன்னா வெளியில தொங்கும்படி எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற உங்களை சில பேர் நினைக்கலாம் ஏன்னா இந்த பெண் நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா எரியிற தீப்பந்தத்தை தன்னுடைய வாயால வச்சு அணைச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதை பயங்கரமா கடிக்க செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா எந்த ஒரு சாதாரண பெண்ணுனாலையும் இந்த ஒரு விஷயத்தை செய்யவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெண் கண்டிப்பா ஒரு சூனியக்காரியா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது கூடவே இந்த சூனியக்காரியை அழிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.